பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் மழை வேண்டா தானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசம்தான். வார மேல பூத்தி இருப்பேன், கையில் ரக போல சேர்ந்து இருப்பேன் ரோசா பூ. இவ்வளவுண்டு அருகம்புல்லு அருகம்புல்லு சாறு ஹெல்த் ஃபார் ஹெல்த். இங்க வாடா, இந்த புல்லே உனக்கு ஹெல்த்னா இது எவ்வளவு பெரிய புல்லுடா. உலகத்தில் எந்த மதுவும் போதும்னு சொன்னது கிடையாது தம்பி. சாராயணம் போட்ட மட்டை அப்படி அந்த அளவுக்கு போவான். ஆனா கல்லு மட்டும் போதும்டா. 2 லிட்டருக்கு மேல குடிக்க. கல்லு குடிச்சு செத்தவங்க சொத்த மட்டும் வித்தவங்க கிடையாது. கல்லு உணவின் ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எங்க ஐயா நல்லுசாமி பேசி தோர்வடைஞ்சிட்டாரு. சவால் விடுறாரு. அதிகமான அவையும் கல்லூர் சங்க இலக்கியத்திலே கல்லு. நாங்க எங்களுக்கு விருந்தே கல்லுதான். சீமான் வந்து ஏய் சண்டைக்கு வான்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒன்ட்டெல்லாம் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லைன்றது எப்படி சொல்லுவீங்க? இப்போ கலைஞர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரே இது போல் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று கட்சி தொடங்கிய நடிகர்கள் எல்லாம் முதல்வராக ஆசைப்படுகிறார்கள் என்று கருணாநிதியும் விமர்சனம் செய்திருக்கிறார், ஜெயலலிதா விமர்சனம் செய்திருக்கிறார். அதுக்கு என்னென்னா, பேரை உச்சரிக்கிறது கூட உனக்கு நீ தகுதி இல்லை அப்படின்றது தான். அது ஒரு ஸ்டைலு பாலிடிக்ஸில். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் ஒரு நிழல் யுத்தம் நடத்திட்டு இருந்தாங்க. கிளாரிட்டி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாக்காளனா எனக்கு இது மாதிரி தெளிவாக இருக்கணும். யார் கூட கை கோத்துருக்கான்றதே தெரியாமல் இருந்தால் அது ஒரு மர்மமாக இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நேற்று அந்த கிளாரிட்டி வந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. லெட் த பெஸ்ட் வின்ஸ். அவரை தவிர எதுவும் தெரியாது. சத்தியமா அந்த கூட்டத்தில் நீங்க நின்னீங்க. நான் காருக்குள்ள உட்காந்துருந்தேன். என் கேமராமேன் சொல்றான், அண்ணன் பேசி முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு போங்கன்னு சொல்றான். அவ்வளவுதான் அரசியல் அறிவு. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஆனா இது முழுக்க விசில் அடிச்சான் குஞ்சுகள். உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். அவன் பிரச்சனை அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு கொண்டி சேலத்துல கொண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா என்ன கேள்வி? ஏன் செல வைக்கலன்னு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் செல வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. கோரிக்கை இப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம், முழக்கத்துல கூட இப்ப கூட பேசுறோம். இனிமேதான் முக்கியமானது இருக்கு, முக்கியமான செய்தி இருக்க. இங்க பாருங்க, 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி தலைமை நிலைய செயலர் திருவள்ளூர் மாவட்டத்திலே தம்பி செந்தில் அவர்கள் என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாயி சின்னத்திலே அந்த திருத்தணி தொகுதியில என்னுடைய தம்பி அவர்கள் விவசாயி சின்னத்திலே வேட்பாளராக போட்டியிடுகிறார்.
விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழகி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மண். எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு, எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துனா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களா அவனை. அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையா, அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்க அண்ணன் பிரபாகரன். பாண்டிருக்காராம். திடீர்னு தட தட ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி, சார் சார் ஒரே ஒரு செல்பின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம். இது எந்த ஊரா? இது தமிழ்நாடுடா. இது என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க ஊருக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி என்ன பண்றது, என்னப்பா சரி போப்பா போப்பா அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ண, யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா. அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். பூமர் அங்கிள் அங்க ஒவ்வொருத்தரும் வெயில பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கா. அங்க ஏசி ரூம் போட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா பேப்பரை? ஜஸ்ட் ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்க, வெறித்தனமா வரும். 2 வருஷம் சரியா வராது. மொத்தம் 33 பக்கத்துக்கும் 33 ஸ்பீச் தானே, 33 பக்கம் பிரிண்ட் போட்டு எல்லாம் வச்சாச்சு. அப்படியே பார்த்து ஒப்பேத்தி இதுல வைக்கிறீங்க. அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்பேத்தி விட்டுருங்க. நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும். அதுவே என்னுடைய ஆருயிர் இளவல் வெற்றி துரைசாமி அவர்களுடைய நினைவு. இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு. அசைகிற இலைகள் எல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். மாட்டுக்கறி சாப்பிடு, கூச்சப்படாத. வாரத்துக்கு 2 தடவை 6,000 கிலோ போட்டு நின்று வர. என்னடா
நீ தூக்க வண்டியில இருக்க அதுவா தூக்கிடும். அது மாதிரி தெம்பு இல்லாம நோஞ்சானா இருக்கிறதெல்லாம் கூச்சப்படாம போய் தின்னு அம்மா அப்பா திட்டுவாங்கன்னா எங்கேயாவது போய் சாப்பிட்டு வீட்டுல சொல்லாத. ஆடும் மாடும் நம் உடன் பிறந்தவைகள், நம்முடைய செல்வங்கள். ஆடு மாடல்ல நம் செல்வம். அதனால கால்நடை நம்முடைய செல்வங்கள். இந்த இரண்டு கட்சியும் போறான்னு இன்னொரு கட்சி எல்லாருக்கும் தெரியும். 2 மாட்டை போட்டுட்டா அதுல கூட்டம் சேர்ந்துட்டா தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சியா? நான் கேட்கிறேன், கட்சி தொடங்கி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட கொடுக்க முடியாத நீங்க எப்படி ஒரு மக்களின் தலைவராக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தளபதி என்பது வேறு, தலைவன் என்பது வேறு என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தளபதி ஆட்டத்தெல்லாம் திரையில வச்சுக்கோங்க, அது தரையில என்றும் செல்லுபடி ஆகாது. தரையில என் பெரியப்பா சின்னமன் சீமானவர்கள் மட்டும்தான். நீங்க இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாருங்க. காங்கிரஸ்காரன் கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான்டா. அண்ணனை பாருங்கடா, முருகா இவரை காப்பாத்துப்பா. ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டுக்கிறது நம்ம மைக்கு. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா.